ஹரி ஓம். ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ. இது 16வது மந்திரம். யார் ஒருவர் க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஷரீரத்தை ஜானாதி அறிகிறாரோ, அறிபவராக இருக்கிறாரோ, அவருக்கு பெயர் க்ஷேத்ரஜ்ஞன் என்று பெயர். ஞன் என்றால் ஞ என்றால் ஞானம், க்ஷேத்ர என்றால் ஷரீரம், க்ஷேத்ரஜ்ஞ என்றால் ஷரீரத்தை அறிபவர். யார் ஒருவர் க்ஷேத்ரம் ஷரீரம் ஜானாதி இது க்ஷேத்ரஜ்ஞா. இப்போ க்ஷேத்திரம் என்று சொன்னால் எது எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறதோ, மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதுக்கு பெயர் க்ஷேத்திரம் என்று பெயர். க்ஷரதி இது க்ஷேத்திரம், க்ஷயத்வாத் இது க்ஷேத்திரம். எது அழிந்து கொண்டே இருக்கிறதோ, எது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதுக்கு பெயர் க்ஷேத்திரம் என்று பெயர். அப்படி பார்த்தோமேனால் ஸ்தூல சரீரங்கள் க்ஷேத்திரம், அழிந்து கொண்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. பிராணன் அழிந்து கொண்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு, ஆகினாலே க்ஷேத்திரம். மனது எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கு, அழிந்து கொண்டே இருக்கு, ஆகினாலே க்ஷேத்திரம். அறிவு அழிந்து கொண்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு, ஆகினாலே க்ஷேத்திரம். ஆனந்தம் அழிந்து கொண்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு, ஆகினாலே க்ஷேத்திரம். அகங்காரி அழிந்து கொண்டே இருக்கார், மாறிக்கொண்டே இருக்கார், ஆகினாலே க்ஷேத்திரம். இதை யார் மாறாமல் இருந்து கொண்டு, சரீரத்திலே மாறாமல் இருந்து கொண்டு, யார் ஒருத்தர் எல்லாவற்றையும் அறிபவராக இருக்கின்றாரோ, அவருக்கு பெயர் க்ஷேத்ரஜ்ஞன் என்று பெயர். பகவான் கீதையிலே சொல்றார், க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. எல்லா க்ஷேத்திரத்திடத்திலும் நான் ஒருவனே க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கின்றேன். ஹரி ஓம்.